வணக்கம். நம்ம எல்லாரும் பிறந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஸ்கூலுக்கு போவோம், விளையாடுவோம், நண்பர்களை சந்திப்போம், ரொம்ப ஜாலியா இருப்போம். இளைஞர் ஆன பிறகு நமக்கு கொஞ்சம் பொறுப்புகள் வரும். அந்த பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை காட்டும் பாதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா முதுமையில நம்மளை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. முதுமை பருவம் ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட உதவி கேட்டது ஒரு வயதான தம்பதியினர் தான். பாவம், அந்த வயசான பெரியவர் விபத்து ஒன்றில் சிக்கி ஒரு பக்கம் கை கால் செயல்படாம இருக்கு. அடுத்தவங்க உதவி இல்லாம சாப்பிடுறதோ நடக்கிறதோ எல்லாமே சிரமம் தான். ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. 12 நான் அங்கேருந்து அப்போ கூலி வேலை செஞ்சுருந்தேன். இங்கேருந்து மேலே போனேன், மேலே ஏறினேன். இருட்டாக போச்சு. எனக்கு ரோடு தெரியல. வண்டிக்கார விட்டு போயிட்டேன். பொருளாதாரம் எதுவும் பண்ணலாம். சரி, என்ன பண்ண சாப்பிட்றது எதுவும் இல்லை. சரி, என்ன பண்ணுறது சாப்பிட்றது 2000 வாங்கி இன்னும் போட்டு வாங்கி போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் போவோம் வாங்கி போட்டு காசு. அந்த பெரியவரை பார்த்துக்கிறது அவங்க மனைவி தான். ஒரு சின்ன பொட்டி கடையை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்கு. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி போயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 13 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் கூலி வேலைக்கு வெளியில் போயிட்டு இருந்தாங்க. கூலி வேலைக்கு சிக்கிற வேலைக்கு போவோம். இப்போ எந்த வேலைக்கும் போகல. இந்த கடையை வச்சுட்டு இதையே பார்த்துட்டு கடையோட பொருட்கள் தான் தேவைப்படுது. கொஞ்சம் மளிகை பொருட்கள் இதெல்லாம் இருந்தால் வியாபாரம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஆலான்கரடுல இருக்கிற அவங்க கடைக்கு போயிருந்தோம். அந்த பெரியவர்கிட்ட போய் உக்காந்து அவங்க குடும்ப சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கு, மேற்கொண்டு யாரோட உதவி இல்லாம குடும்பத்தை நடத்த என்ன தேவைன்னு கேட்டேன். அவங்க உடனே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு என்னை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு கட்டில உட்கார வச்சு பேசினாங்க. என்னையும் அவங்க குடும்பத்துல ஒரு நபரா நடத்தினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கிட்ட பேசும்போதே அவங்க நடத்துற பொட்டி கடைக்கு சரக்கெல்லாம் வாங்கி ஒரு மளிகை கடையா நடத்துறதுக்கு ஒரு சின்ன பண உதவி தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்களுக்கு பண உதவி செய்த உடனே அவங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த உதவி வாங்கிக்கிட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு சின்ன ஆனந்த கண்ணீரோட பேசிய அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினது. ஒரு ஃபோன் நம்பர் பார்த்து நாங்கள் கூப்பிட்டோங்க. சார் ஐயா எங்களுக்கு ஒரு உதவி பண்ணாங்க. மளிகை கடைக்கான ஒரு உதவி பார்த்த சாரதிக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னுடைய கணவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அப்படி முடியாமல் இருக்கிறாங்க, வேலை செய்யறதுக்கு போக முடியாமல் வந்து இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுமாரி யாராவது இருந்தாலும் உதவி பண்ணுறதுக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மளுடைய வயசான அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு அந்த நொடி எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்க.